Hello friends, welcome back to my channel. என்னுலகம் என் வீடு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கிச்சன் சிங்க் ஏரியாவை எப்படி வந்து நம்ம நீட்டா மெயின்टेन பண்றது அப்படின்றதை இந்த வீடியோல வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்கறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. subscribe பட்டனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய bell பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா அடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாம நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸா பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்கு போகலாம். டெய்லியுமே வந்து வெசல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா சிங்க் ஏரியா வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னாவே வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் ஆகும். இந்த மெத்தட் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது. இது பார்த்தீங்க அப்படின்னா சிங்க் ஏரியாவில் கார்னரில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, அதுக்கப்புறம் உப்பு கரை ஏதாவது படிஞ்சிருந்துச்சு, அதெல்லாம் வந்து இந்த மெத்தடில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த பைப் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு இருக்கிற அந்த பிளேட், அதுக்கப்புறம் அந்த பைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு வந்து படிஞ்சு போய் இருக்கும். இதெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணாதான் நம்மளுக்கு எதுவுமே பூச்சி அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு படிஞ்சு இதுக்குள்ளே ஹேர்லாம் கூட இடையில 1-2 வந்து அங்கங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 monthsக்கு மேலே ஆகிட்டு இது க்ளீன் பண்ணி, ஏன்னா நாங்கள் வந்திருக்க இந்த ரெண்டட் ஹவுஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ ரொம்ப அழுக்காக இருந்தது. இதை வந்து நான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்ப சரி ஓகே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேட்டை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நார்மலாக வந்து நம்ம வினிகரும் பேக்கிங் சோடாவும் இந்த மாதிரி நம்மளுக்கு துரு படிஞ்ச கரையெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ வந்து ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கிறேன். பேக்கிங் சோடா, சமையல் சோடா எல்லாமே வந்து சேம் தான். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அது கூட வந்து சிந்தட்டிக் வினிகர் வந்து கடையிலலாம் இப்போ ஈஸியாக கிடைக்குது. இந்த வினிகர் இல்லைன்னா வந்து லெமன் ஜூஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வினிகர்னால் கொஞ்சம் நல்ல எஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு வினிகர் வந்து இந்த பவுலில் ஒரு ஃபுல்லாக ஒரு 3/4 பவுல் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து வினிகரும் பேக்கிங் சோடாவும் சேர்றப்ப பார்த்தீங்கன்னா நுரைச்சி பொங்கி வந்து நம்மளுக்கு கீழே ஊற்றும். ஸோ நீங்கள் ஒரே டைமில் எல்லாத்தையும் ஊற்றிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்ட்டாக போய்டும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி அது பொங்குறது அடங்குற வரைக்கும் நம்ம அதை கிளறிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மூழ்கிற மாதிரி இந்த பிளேட்டை வந்து நீங்கள் உள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வச்சதுமே வந்து நம்மளுக்கு அந்த கரமெல்லாம் அந்த வினிகரும் அந்த பேக்கிங் சோடா அந்த கலவை வந்து படுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்படியே பபிள்ஸ் மாதிரி அது அப்படியே பர்ன் ஆகிற அந்த இது வந்து நம்ம லைவாக அப்படியே பார்க்க முடியும். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்கிற மாதிரி வந்து பபிள்ஸ் வந்து ஸ்பீடாக வந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். இது வந்து அந்த துருமையெல்லாம் பாடுறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து சுத்தமாக போயிடும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் லைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு அந்த துருவை. ஸோ நம்ம அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே 1 hour வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னைக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக நைட் டைமில் இருக்கீங்களோ அன்றைக்கி வந்து இதை ப்ராசஸ் பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 hourக்கு மேலே ஆகிடுச்சு. இந்த துருவெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து லூசன் ஆகிருக்கு. இந்த பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயும் அவ்வளோ துருங்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு இந்த துருவெலாம் வந்து கொஞ்சம் கலண்டு பிரிஞ்சு அந்த தண்ணியில் கூட வந்து நம்மளுக்கு மிதக்கிறது அப்படியே தெரியுது பாருங்கள். இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்ற வேணாம். இப்போ அப்படியே வந்து கார்னரில் வச்சுருங்க. அந்த பைப்பை வந்து நான் திருப்பி அகெயின் வந்து கீழே வந்து ஃபிட் பண்ணிவிட்டேன். இந்த பிளேட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பைப்பை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நார்மல் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கனாவே வந்து அந்த துரு போகிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த துரு வந்து நல்லா தேய்ச்சிங்கன்னா போயிடும். இல்லை வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தி பலன்னு பளிச்சுன்னு ஆகணும் அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்காக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சில லிக்விட்ஸ்லாம் க்ளீனர்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. நான் வந்து சிஃப்ட் கிளீனர் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அந்த சிஃப்ட் கிளீனர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு அந்த துருவெல்லாம் போய் நல்லா பலன்னு ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை அந்த சிஃப்ட் கிளீனர் வச்சு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணப்போ வந்து முக்கால்வாசி போயிட்டு லைட்டாக அங்கங்கே பிளாக்காக இருக்கிறதெல்லாம் போகிறதுக்காக நான் அந்த சிஃப்ட் கிளீனர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். சிஃப்ட் கிளீனர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ரேட்டுமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்ஸ் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். இந்த மொத்த பிளேட்டுமே நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வந்து இந்த ட்ராப்ஸ் வச்சு நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண போகிறேன். நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா அந்த கருப்பு கரையெல்லாம் போயிட்டு நல்லா பலன்னு ஆகிடும். இந்த பிளேட்டை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு ட்ராப் சிஃப்ட் கிளீனர் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். எவ்வளோ பலன்னு ஆகிட்டுன்னு பாருங்கள். இப்போ வந்து அந்த பைப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம தனியாக வச்சு க்ளீன் பண்ணுறதை விட அதிலே ஃபிட் பண்ணிவிட்டு நான் எப்படி வந்து இதை க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். கீழே வந்து இந்த பிளேட்டையும் இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிளேட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண அந்த வினிகர், அதுக்கப்புறம் அந்த பேக்கிங் சோடா அந்த வாட்டர் இருந்துச்சுல அதை வந்து நான் இதில் ஊற்றுறேன்.
இந்த வினிகர் கலவையை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நார்மல் வாட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இன்றைக்கி இந்த பிளேட் க்ளீன் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக தான் போக போகுது. ஸோ அதனால இந்த வாட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால நான் வந்து இந்த வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை பைப் க்ளீன் பண்ணுறதுக்காக ட்ரெயின் கிளீனர்லாம் இப்போ நிறைய மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து மிஸ்டர் மசில் ட்ரெயின் கிளீனர் வந்து எடுத்திருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம அந்த பைப்பை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அதில் படிஞ்சிருக்க அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் ஆகிட்டு நம்மளுக்கு வாட்டர் ஃப்ளோ வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து சிங்க் ஏரியாவில் வந்து அடிக்கடி வந்து அடைப்பு வந்து ஏற்படும். அந்த மாதிரி அடைப்பெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு இந்த ட்ரெயின் கிளீனர் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வந்து அடைப்பு வருதோ அப்போல்லாம் வந்து இந்த பவுட்ரு வந்து நீங்கள் நார்மல் வாட்டரில் அந்த பைப்பை கொஞ்சம் ஈரப்பதமாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஹோல்ஸில் வந்து நீங்கள் இந்த பவுட்ரை வந்து ஃபுல்லாக வந்து கொட்டிடுங்க. கொட்டினீங்க அப்படின்னா அந்த பவுட்ரு போய் அந்த பைப்பில் வந்து எல்லா இடத்துலையும் அப்படி நல்லா படிஞ்சிரும். இந்த பவுடரை நீங்கள் கொட்டினதுமே பைப் மேலே போய் படுறப்ப அந்த அழுக்கெல்லாம் வந்து நல்லா பேர்ன் ஆகி நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு புகை மாதிரி இந்த ஹோல்ஸ்லேருந்து கூட வெளியில் வருது, நீங்களே லைவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ரு வந்து நான் கொஞ்சமாக லைட்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வாட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு திறந்து விடுறேன். திறந்து விடுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பவுட்ருமே வந்து அந்த பைப் மேலே போய் படும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து நல்லா ஃபோர்ஸாக வந்து வாட்டர் இந்த ஹோல்ஸ் வழியாக செலுத்துறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பைப் மேலே படிஞ்சிருந்த அழுக்கு எல்லாமே வந்து பிரிஞ்சு எடுத்துகிட்டு நல்லா பைப் வந்து க்ளீன் ஆகிடும். நம்மளுக்கு வாட்டர் ஃப்ளோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு அடைப்பு வந்து எப்போல்லாம் வருதோ அந்த டைமில் நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த சிங்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய பைப் கனெக்ஷன்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பைப்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ கடைசியாக வந்து சிங்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த படிஞ்ச அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்காக வினிகரோ பேக்கிங் சோடாவோ தேவையில்லை. நார்மலாக நீங்கள் வெசில்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு என்ன வந்து லிக்விட் சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட அதை வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி அந்த லிக்விட் சோப் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கனாவே வந்து அந்த உப்பு படிஞ்ச கரையெல்லாம் போயிட்டு அந்த கார்னரில் இருக்கக்கூடிய அந்த படிஞ்ச கரையெல்லாம் நல்லா க்ளீனாக ரிமூவ் ஆகிடும். அந்த ஜிங்கோட அந்த கார்னர் பகுதியெலாம் வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேஸ்ட்டான உங்களோட டூத் ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இல்லைனா சிங்க் ஏரியா க்ளீன் பண்ணுறதுக்குனே வந்து ப்ரஷஸ்லாம் வந்து இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது, அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் ஆகுது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த கார்னர்லாம் வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வழியெல்லாம் வந்து நம்மளுக்கு பூச்சி எதுவுமே வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் பைப் மேலே படிஞ்சிருக்க கரையை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் சேம் சிஃப்ட் கிளீனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சிஃப்ட் கிளீனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேலே படிஞ்சிருக்க அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி பேக்கிங் சோடா, வினிகர், அதுக்கப்புறம் பேஸ்ட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய டைம் வந்து க்ளீன் பண்ணி பார்த்துருக்கேன். அதெல்லாம் விட எனக்கு இந்த சிஃப்ட் கிளீனர் தான் ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்குது. நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து இந்த சிஃப்ட் கிளீனர் யூஸ் பண்ணி தான் அந்த பைப்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப எஃபெக்டிவாக நம்மளுக்கு இருக்குது சிஃப்ட் கிளீனர். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த மேலே வந்து உப்பு படிஞ்சிருக்கு ஒயிட் கலரில். அதெல்லாம் வந்து நான் அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக வந்து ஒரு சின்ன ட்ராப் அளவுக்கு தானங்க நான் எடுத்து ஃபுல்லாக தேய்க்கிறேன். ஒரு ஃபுல் பைப்பிங் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ராப் மட்டும் இருந்தால் போதும். இந்த சிஃப்ட் கிளீனர் பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்து MRP 99 rupees. பட் ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரைக்கும் வரும். ஏன்னா நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது தான் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராப் இருந்தால் போதும் ஃபுல் பைப் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த பிளேட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டு அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த கார்னர்ஸ்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விடுறப்ப வந்து நல்லா வந்து அந்த அழுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டு வருது பாருங்கள். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணதை விட இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறப்ப நல்லா வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த பைப் ஃபுல்லாக நான் இந்த சிஃப்ட் கிளீனர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து நான் வாஷ் பண்ண போகிறேன். நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உடனே வந்து கையோடு தொடச்சி வச்சுடுங்க. தொடச்சி வச்சுட்டிங்க அப்படின்னாவே வந்து நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் அந்த இடம் வந்து தண்ணி தேங்காமல் இருந்தாவே வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து பாசி எதுவுமே படியாமல் நம்மளுக்கு நீட்டாக மெயின்டைன் ஆகும். எந்த நம்மளுக்கு பூச்சி எதுவுமே வராது, ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்க. நம்மளுக்கு வந்து விம் லிக்விட் அந்த மாதிரி லிக்விட் சோப் யூஸ் பண்ணுறப்ப அதுலேயுமே வந்து லெமன் ஃப்ளேவர் இருக்கிறதுனால நமக்கு ஸ்மெல்லுமே எதுவுமே வராது. டெய்லியுமே வந்து நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து தேய்ச்சி விட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாவே வந்து போதும்.
இந்த மாதிரி நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணுவேன். என்னோட க்ளீனிங் மெத்தட் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி நீட்டாக இருக்குது, ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ வந்து எப்படி அழுக்கெல்லாம் போயிட்டு நல்லா நீட்டாக ஆகிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு நல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இதே மாதிரி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.